பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தற்போது மருத்துவ நிபுணர்கள் குழுவின் ஆலோசனையின்படி பரிசோதனைகள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட மருத்துவ நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதனை பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நாஷ்ருல் அபைடா இன்று வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் நடைமுறைகளை தொடர்ந்து பிரதமர் அன்வார் சுமார் 2 நாட்களுக்கு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் பிரதமர் மேற்கொள்ளும் மருத்துவ பரிசோதனை அல்லது நடைமுறைகளின் தன்மை குறித்து அந்த அறிக்கையில் மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. பிரதமரின் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தும் சுமூகமாக நடைபெற்று அவர் தொடர்ந்து நல்ல உடல் நலத்துடன் விரைவில் வழக்கமான பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என அனைவரும் பிரார்த்திப்போம் என்றும் துங்கு நாஷ்ருல் அபைடா கேட்டுக்கொண்டார். Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Shirembantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine. The fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. மலேசியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட சமய தலைவர்கள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், இளைஞர் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மலாக்காவில் நடைபெற்ற அனைத்துலக சமய நல்லிணக்க அமைதி மாநாடு IIPC 2026 கலந்து கொண்டனர். சமயங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை வலுப்படுத்துவது மற்றும் சமூக அமைதியை மேம்படுத்துவது குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டை மலாக்கா ஆளுநர் துன் முகமது அலி ருஸ்தாம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மாநாட்டில் உரையாற்றிய தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்து ஏரோன் அகோ டகாங், மலேசியாவின் சமய, கலாச்சார மற்றும் இன பன்முகத்தன்மை மோதலுக்கான காரணமாக அல்லாமல் நாட்டின் பலமாக கருதப்பட வேண்டும் என்றார். உண்மையான தேச கட்டமைப்பு என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்புடன் மட்டும் நின்றுவிடாமல் மக்களிடையே நம்பிக்கை, சமூக ஒற்றுமை மற்றும் அனைவரும் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனும் உணர்வையும் வலுப்படுத்த வேண்டும் என்றார் அவர். மேலும் சமயங்களுக்கிடையிலான கலந்துரையாடல் என்பது ஒருவரின் மத நம்பிக்கையை மாற்றுவதற்கோ விட்டுக் கொடுப்பதற்கோ அல்ல, மாறாக வேறுபாடுகளை மதித்து பரஸ்பர புரிந்துணர்வை வளர்ப்பதற்கான தளம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜோஹோரில் உள்ள 12 பொழுதுபோக்கு மையங்களில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் GRO உபசரிப்பாளர்களாக பணியாற்றிய 209 வெளிநாட்டு பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஆப் நோடா எனும் பெயரில் அதிகாலை 2:15 மணி முதல் காலை 9 மணி வரை இந்த சோதனை நடத்தப்பட்டது. கைதானவர்களில் வியட்நாம், தாய்லாந்து, லாவோஸ், இந்தோனேசியா, மியான்மர் மற்றும் பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் அடங்குவர். மேலும் அந்த மையங்களின் பொறுப்பாளர்கள் 13 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 44 பேர் போதைப்பொருள் பரிசோதனையில் தோல்வி கண்டதாகவும் 7 பேருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி உள்ளதாகவும் போலீஸ் கூறியது. குடிநுழைவு சட்ட விதிகளை மீறியதற்காக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தை மீறும் பொழுதுபோக்கு மையங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என ஜோஹோர் போலீஸ் கடுமையாக எச்சரித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள லாட்டரி கடை ஒன்றின் வெளியே 62 வயது மாது ஒருவர் மீது தீ வைக்கப்பட்டதில் அவர் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறார். அந்த கடையில் ஊழியராக பணியாற்றி வரும் அப்பெண் மீது பெட்ரோல் என சந்தேகிக்கப்படும் திரவத்தை ஊற்றி தீ வைக்கப்பட்டது. உடலில் சுமார் 50 விழுக்காட்டு தீ காயங்களுடன் அவர் உடனடியாக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மாதுவுக்கு யாருடனும் முன்பகையோ அல்லது மிரட்டல்களோ இருந்ததில்லை என செந்துல் போலீஸ் கூறியது. இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பிச் சென்ற நபரை கண்டுபிடிக்க
சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து தடயங்களை சேகரித்துள்ள போலீசார் இது தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கழிப்பறை தூய்மை குறித்த பிரச்சனை இறுதியில் வெட்டுக்குத்தில் முடிந்துள்ள அதிர்ச்சி சம்பவம் கோலாலம்பூர் தாமான் செராஸ் பாருவில் நடந்துள்ளது. தங்கியிருந்த வாடகை வீட்டில் கழிப்பறையை தூய்மையாக வைக்குமாறு அடிக்கடி அறிவுறுத்தியதால் ஆத்திரமடைந்த வங்காளதேச ஆடவர் தன்னுடன் தங்கியிருந்த சக நாட்டவரையே கத்தியால் வெட்டியுள்ளார். உள்ளூர் உணவகம் ஒன்றில் நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 36 வயது நபருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக அம்பாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணையில் இருவரும் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் தங்கி வந்தது தெரிய வந்துள்ளது. 30 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. ஈரானுடனான தற்போதைய மோதலில் அமெரிக்கா தனது நேரடி ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலாக பொருளாதார மற்றும் வெளியுறவு அழுத்தத்திற்கே முக்கியத்துவம் அளிப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எக்ஸியஸ் தளத்திற்கு அளித்த பேட்டியில் தற்போதைய பேச்சுவார்த்தையை ஒரு சதுரங்க விளையாட்டு என அவர் ஒப்பிட்டார். அதோடு அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் ஈரானின் கடுமையான பணவீக்கம் காரணமாக தெஹ்ரானை விட வாஷிங்டனே வலுவான நிலையில் இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறிக்கொண்டார். இவ்வேளையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை சீரமைக்க அமெரிக்கா, ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ஈரான் புதிய மற்றும் கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும், தடைகளை நீக்க வேண்டும், வட்டாரத்திலிருந்து படைகளை திரும்பப் பெற வேண்டும் மற்றும் போர் சேதங்களுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும். அதுவரை இந்த முக்கிய கடல்வழி பாதை திறக்கப்படாது என ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த கடுமையான கோரிக்கைகளுக்கு மத்தியிலும் ஈரானிய தலைமையின் உள்கட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் ஈரான் வெளியில் தனது உறுதியான நிலைப்பாட்டையை வெளிப்படுத்தி வருகிறது.